அடுத்தடுத்து நம்ம கயல் சீரியல்ல ரொம்பவே சூப்பரான ட்விஸ்டான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. பொறுத்த வரைக்கும் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காமாட்சி வந்து இதுக்கு மேல நம்ம யாருமே உயிரோடலாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து செத்துறணும் அப்படின்னு நெனச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சேர்த்து வந்து ஒட்டுமொத்தமா விஷத்த வந்து கலக்கியிருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. சரி ஒட்டுமொத்தமா எல்லாரும் குடும்பமா சேர்ந்து வந்து இந்த உருண்ட சோறு மாரி சாப்பிடுவாங்களே, அப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நெனச்சு பிளான் பண்ணி எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்க கலந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா வந்து யார்கிட்டயுமே தெரியப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த விஷயத்த எப்படியோ நம்ம சக்தி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. யார் இது எதுக்காக என்னமோ வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு, அங்க போயிட்டு எல்லார் முன்னாடியும் ஹால்ல உட்காந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கைப்பிடி குடுக்கும்போது, காமாட்சி அத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இத சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்து செத்துருவோம் அப்படிங்கிற மாரி நெனச்சு, அத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இத புரிஞ்சுக்கிட்ட நம்ம சக்தி வந்து இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு போல இருக்கு. எதுக்காக அம்மா வந்து இப்படி சாப்பாட பார்த்து அவ்ளோ தூரம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பா இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மொத தடவ மொத உருண்டைய வந்து நம்ம கயலுக்கு தான் வந்து குடுப்பாங்க. அண்ட் கயல் வந்து கரெக்ட்டா அத வாங்கி சாப்பிட போம்போது, நம்ம சக்தி வந்து இல்ல சாப்பிடாத கயல் அப்படின்னு சொல்லிட்டு அத தட்டி வந்து விட்டுருவாங்க. இத பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கயல் எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆவாங்க. "என்ன சக்தி என்னாச்சு? எதுக்காக இப்படி சாப்பாட தட்டி விட்ட?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல கயல் இந்த சாப்பாட சாப்பிடாத. எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு. இதுல என்னமோ கலந்திருக்காங்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சக்தி? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா கயல். இந்த விஷயத்த வந்து நான் உன்கிட்ட சொல்றேன். அத நீ வந்து தப்பா எடுத்துக்காத. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து இந்த சாப்பாட எல்லாருக்குமே குடுக்கும்போது, உங்களோட மனசுல, உங்களோட கண்ணுல இருக்க அந்த வேதனைய நான் நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் கிடையாது. நீங்க வந்து வேணும்னே இத பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நிச்சயமா இதுல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து கண்டிப்பா பண்ணியிருக்கீங்க. அது என்னன்னு கண்டிப்பா உங்க குடும்பத்துக்காகவாவது நீங்க வந்து ஓப்பனா வெளில சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் சக்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா கயல். அம்மாவே அவங்க வாயால உண்மைய சொல்லட்டும்." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா என்னம்மா இது? சக்தி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சொல்றது உண்மையா?" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வழியா நம்ம காமாட்சியும் பார்த்தீங்கன்னா, மனசு பொறுக்காம, "ஆமா கயல் இந்த மாரி இதுக்கு மேல நம்மளால பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுல விஷத்த கலந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. "ஏன் அத்த இப்படிலாம் நீங்க பண்றீங்க?" அப்படின்னு நம்ம தனமும் கேட்கிறேன். "வேற என்ன பண்ண முடியும் என்னால சொல்லுங்க? எவ்ளோ தூரம் நானுமே பொறுமையா இருந்துட்டேன். ஆனாலுமே மேலும் மேலும் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனையே தான் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு செத்தே போயிரலாம்ன்னு தோணுச்சு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அது எல்லாமே வந்து சரி பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காமாட்சி இந்த மாரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையலும் வந்து யோசிக்கிறாங்க. ஏற்கனவே அவ அப்படித்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. மூர்த்தி குடிச்சிட்டு வர்றதுக்கும், அன்போட வேலை விஷயம் இப்படி ஆனதுக்குமே வந்து நான் தான் காரணம். என்னால தான் அவங்க கோவப்பட்டு இந்த மாரிலாம் அவங்களோட வாழ்க்கைய வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல காமாட்சி பண்ண இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தினால பார்த்தீங்கன்னா, கயல் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. வெளியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூர்த்தி கிட்ட சொல்லி அது மட்டும் கிடையாது. அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னால என் குடும்பத்தில இருக்கிற எல்லாருக்குமே வந்து கஷ்டம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கும்போது, நம்ம மூர்த்தி வந்து "ஏன் கயல் எதுக்காக இப்படிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "வேற என்ன சொல்ற சொல்லு. நான் வந்து நல்லா இருக்கும்போது இந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பேர் கிடைச்சிருக்கு. இத சரி பண்றது எப்படின்னு தெரியாம நான் ரொம்பவே வந்து கஷ்டத்துல இருக்கேன். எழில் எங்க போனாரு? அவருக்கு என்ன ஆச்சு? அவர கண்டுபிடிக்கவும் முடியாம, அவர பார்க்கவும் முடியாம நான் நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன். இப்படிப்பட்ட நிலைமையில வந்து உனக்கு வந்து இந்த மாரி நீ வந்து கோவப்படுறது, இப்ப குடிச்சிட்டு வர்றது, இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே மாரி அன்பும் பார்த்தீங்க அப்படின்னா, கோவப்படுறான். கோவப்பட்டு வந்து அவனுக்குமே இப்ப வேலை விஷயத்துல வந்து பிரச்சனை ஆயிருக்கு. பத்தாததுக்கு இப்ப அம்மா வந்து என்னோட நிலைமை எல்லாமே வந்து பார்த்து அவங்க வந்து இந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? நான் வந்து எவ்ளோ சொன்னாலும் உங்களுக்கு யாருக்குமே புரியவும் மாட்டேங்குது. என்னால உங்க வாழ்க்கையெல்லாம் வந்து கெட்டு போய்க்கிட்டு இருக்கு. நான் இந்த வீட்ல இருக்கிறதே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. இந்த வீட்ட விட்டு போயிட்டா கூட நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்களோ அப்படின்னு தோணுது. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து சொல்றாங்க. "என்ன கயல்? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? உன் வீட்ட விட்டு நீ எங்க போற?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "வேற என்ன பண்ண சொல்ற சக்தி? நீயே யோசி. என்னால தான் இவங்க எல்லாருமே இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு கயல். உனக்கு வந்து இந்த மாரி ஒரு நிலைமை இருக்கு. உன் நிலைமை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சு, அவங்க வேதனையில இருக்காங்க. அந்த வேதனையில அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இது எல்லாமே வந்து உன்னால தான் நடக்குது அப்படிங்கிற மாரி சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, இப்பதானே சக்தி நீ சொல்ற, என்னோட நிலைமைய பார்த்து அவங்க வேதனையில இருக்காங்கன்னு. அப்போ என்னால தான் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! கயல் இது எல்லாமே வந்து நிரந்தரம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. எத நினைச்சுமே நீ வந்து கவலைப்படாத. பொறுமையா இரு. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம்.
அன்னைக்கு நம்ம பண்ண விஷயம் வந்து கொஞ்சம் இது தப்பாயிருச்சு. ஆனா, இதுக்கப்புறமும் நம்ம எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியுமே வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ, கரெக்ட்டா பார்த்து நம்ம வந்து சரியா எல்லாத்தையுமே பண்ணோம்னா, நிச்சயமா இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துரலாம். அது மட்டும் இல்லாம, எளில நம்ம எவ்ளோ சீக்கிரமா கண்டுபிடிச்சுக்கிறோமோ, அவ்ளோ சீக்கிரம் நல்லது. கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம எளில எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம அதுக்கான வேலைய பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ ஒரு வழியா நம்ம கையிலயும் சமாதானப்படுத்திர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நம்ம சக்தி வந்து டைரக்ட்டாவே சிவசங்கரிய போய் எதிர்க்க போறாங்க. அதனால சக்திக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.